சில நேரம் மனைவி ஈமான் உள்ளவளாக இருந்தால் சரி, மனைவி ஈமான் இல்லாத ஒரு நிலையில இருந்தால் மனைவியாலே உங்களுக்கு பெரிய சோதனை ஆகும். கணவன் ஈமான் இல்லாம இருந்தா நீங்க தொழுவீங்க, துவா கேட்பீங்க, வறுமை போகணும், வறுமை நீங்கணும் யா அல்லாஹ், கடன் தொல்லை யா அல்லாஹ், கஷ்டம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கெஞ்சி துவா கேட்பீங்க, அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிப்பீங்க. மாப்பிள்ள சுபமும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஓதலும் இல்ல, இஸ்லாம்ல என்னடே தெரியாம 10-12 மணி வரைக்கும் படுத்துட்டு இருப்பாரு. இவ அழுது அழுது கேட்பா. இப்ப இவட்ட தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்லண்டா, எப்படி வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும்? எப்படி மனைவிக்கு ஒரு பொறுமை தேவை, வீட்டுக்குள்ள பொறுமை. அன்புக்குரிய சகோதரிகளே, தொழுகா, அல்லாஹ் இபாதத் செஞ்சா, சூரா பக்கரா ஓதுனா, குர்ஆன் ஓதுனா வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும். இந்த பரக்கத்து இல்ல, கணவனே அதுக்கு பெரிய காரணி. என்ன எப்படி நிம்மதி வரப்போகுது? பிள்ளைகள் பாப்பா நீ பாருவாப்பா, 2 மணிக்கு பாரு, ஸ்கூல் லீவு தானே, 2 மணிக்கு ஒரு படம், 3 மணிக்கு ஒரு படம் பாரு, நீ பாரு, நீ பாட்டை பாரு, படத்தை பாரு. பாப்பா அவர வேலை, அம்மா அவங்களோட வேலைண்டா. வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்பட்டு கவர்ச்சிகளால் இந்த வீடுகள் நிரம்பினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே? மலக்குமார்களுடைய வருகை எங்கே?